கடந்த தேர்தலில் உங்கள் பகுதிக்கு அரசியல் கட்சிகள் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஜெயங்கொண்டத்தில் தமிழக முதலமைச்சரால் சிப்காட் நிறுவனம் அடிக்கல் நாட்டப்பட்டு இது நாள் வரை எந்த பணியும் நடைபெறவில்லை. மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக அரசு உறுதியளித்த நிலையில் இதுவரை கிடைக்காம வேலை நடைபெறாமல் இருப்பது அனைத்து மக்கள் மத்தியிலும் ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதன்போல் தமிழக அரசு சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுப்பதாக சொல்லி இதுவரையும் அறிவிக்கப்படவில்லை. மாணவர்களுடைய கல்விக்கடன் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் முன்பு அறிவித்து இதுவரையும் எதுவும் நடைபெறவில்லை. ஜெயங்கொண்டத்தில் பொதுவாக உய்யகொண்டான் முதல் அனைத்து ஏரிகளிலும் சாக்கடை கழிவுநீர் மலங்கழிந்தகளிலும் சேர்ந்து கலக்கிறது. அது சம்பந்தமாக பல வருடமாக பல மனுக்கள் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லாத வருத்தம் அளிக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த பொன்னேரிக்கு சொன்னாங்க, அந்த பொன்னேரி ஏங்க அப்படியே கிடக்கு சொல்லுங்க பார்ப்போம். அது எவ்வளவு ஒரு பூங்காவனமா ஆக்கி ஒரு சுற்றுலா பயணிகள் சென்று போடுற இடம் இது. ஆரம்பத்தில் யாராரோ தூர் வரணாங்க போனாங்க வந்தாங்க. இப்போ கூட பிரதமர் மோடியை அறிவிக்க விட்டார். இதுக்குன்னு ஒரு இத்தனை கோடி கோடின்னு சொல்லி அறிவிக்க விட்டார். யாரும் மேம்பாட்டெலாம் செய்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அதாவது சுற்றி வளைத்து அங்கங்கே பராமரிச்சுட்டு தான் இருக்கலாம் ஒழிஞ்சு அந்த பொன்னேரி சுற்றி ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நன்மையான ஒரு போட மாட்டேங்கிறாங்க. முதலாவது சொல்ல போனால் அந்த நகராட்சின்னு சொல்லி இந்த ஜெயங்கொண்டத்தை சொல்லியிருக்காங்க. நகராட்சியோட கட்டமைப்பே கிடையாது. பேரூராட்சி இருந்தப்போ என்னென்ன கட்டமைப்பு இருந்ததோ அதுதான் தொடர்ந்து இருக்குது. பல வாக்குறுதிகள் இந்த அரசு வந்த பிறகு கொடுத்தாங்க, அதுவும் தொடர்ந்து அவங்க செய்யலை. அது இல்லாதபடி நகராட்சியில் நிறைய இடங்களில் பொது கழிப்பிடம் கிடையாது. இருந்த கழிப்பிடத்தெல்லாம் பேரூராட்சி நாட்களில் நிறைய கழிப்பிடங்கள் பொது கழிப்பிடம் இருந்தது. அதையெல்லாம் இடித்து தள்ளிட்டாங்க. மீண்டுமே அதை அவங்க அமைச்சு தரல. இதை வாக்குறுதி நிறையா கொடுத்தாங்களே தவிர அங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதை தவிர இந்த வாக்குறுதியெல்லாம் அவங்க நிறைவேற்றி கொடுக்கல. மக்கள் குரல் பகுதியில் ஜெயங்கொண்டம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.